ஹாப்பி டே. இன்னைக்கு February 25. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நாஸ்டாக் 1.05% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.77% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.76% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன இந்தியன் ஏடிஆர் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஏடிஆர் எஸ்டர்டே 0.50% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 2.28% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 1.41% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் ஏடிஆர் 0.46% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.54% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். NSE ல பாக்குறோம். இப்ப நிப்டி 50 0.79% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50 0.72% கிரீன். நிப்டி பேங்க் 0.26% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி 100 கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி மிட் கேப் 100 0.59% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எல்லாமே கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி ஸ்மால் கேப், நிப்டி ஆட்டோ, நிப்டி FMCG, நிப்டி ஆட்டோ பாத்தீங்கன்னா 1.05% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி ஐடி லாஸ்ட் 2 டேஸா லாசரா இருந்தது. நிப்டி ஐடி தான் டாப் லாசர்ல இருந்தது. இன்னைக்கு 2.58% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட் டேட்டால கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிப்டி 50ல உள்ள டாப் கெய்னர் HCL Tech 3.50% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபி 3.06% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டாடா ஸ்டீல் 2.82% கிரீன். and TCS 2.58% கிரீன். இண்டிகோ 2.38% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹிண்டல்கோ 2.25% கிரீன். விப்ரோ 2.22% கிரீன். டெக் மஹேந்திரா 2.20% கிரீன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா கிரீன்ல இருக்கிறதுனால நிப்டி 50ல நிறைய பேர் கெய்னர்ஸா இருக்காங்க. மோர் தென் 1%. M&M அதான் 1%. and then பஜாஜ் ஆட்டோ 1%. ஸோ பிலோ 1%னா NTPC அண்ட் கிராசிம் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நிறைய கெய்னர்ஸ் இருக்காங்க. யார் லாசஸ்ன்னு பார்க்கலாம். எட்டர்னல் 0.57% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாக்டர் ரெட்டி 0.42%. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 0.19% டவுன். அல்ட்ரா சிமெண்ட் 0.15% down, and then Max Health 0.13% down. ITC 0.12% down. Kotakkum 0.12% downல இருக்கு. இப்ப பேங்க் நிஃப்டில யார் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டில லாசஸ் யாருன்னு பார்த்தோம்னா AU பேங்க். ஸோ AU பேங்க் அண்ட் தென் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க தான் தொடர்ந்து டாப் லாசர்ல இருக்காங்க. AU Bank 0.87%, IDFC First 0.51%. அந்த 590 crore fraud நடந்ததுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதோட எதிரொலியா தான் தொடர்ந்து டவுன்லேயே இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டாக் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இவங்க எல்லாமே பேங்க் நிஃப்டியில் உள்ள டாப் லாசஸ். கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கனரா பேங்க் 1.31% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ICICI பேங்க் 0.88% கிரீன். ஃபெடரல் பேங்க் 0.86% கிரீன். இண்டஸ்இண்ட் பேங்க் 0.71% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ BSE எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.71% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 82,806.44ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியன் ரூபாயோட மதிப்பு US டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாயோட மதிப்பு 90.92ல இப்ப போயிட்டு இருக்கு. அடுத்தது கோல்ட் ரேட் பார்த்தரலாம். 24 கேரட் கோல்டு February 25 இன்னைக்கு 24 கேரட் கோல்டு பெர் கிராமுக்கு 16,189 போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராமுக்கு 14,840 போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணியிருக்கும் போது 11 rupees and 10 rupees 8 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18 கேரட் கோல்டு பெர் கிராமுக்கு 12,142 போயிட்டு இருக்கு. இது இந்தியாவில் எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்றத காமிக்குது. சில்வர் பெர் கிராமுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. 285 பெர் கிலோகிராமுக்கு 2,85,000.
ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 290 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெர் கிராமுக்கு. 6519 போயிட்டு இருக்கு. பெர் 10 கிராமுக்கு 65,119 போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், எல்லா இடத்துலையும் பேசப்படுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் 126% டேக்ஸ் போட்டிருக்காங்க இந்தியன் சோலார் செல்ஸ் மேல அண்ட் பேனல்ஸ் மேல. நம்ம எஸ்டர்டேவே பார்த்தோம். ஃபர்ஸ்டா எதை டார்கெட் பண்ணுவாங்க யூஎஸ்னா எனர்ஜி. அவங்க ஏன்னா அமெரிக்காவை இண்டிபெண்ட் எனர்ஜியா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கரெக்டா எனர்ஜி இண்டிபெண்டன்ட்காக சோலார் செல்ஸ் அண்ட் பேனல்ஸ்ல தான் கை வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து சோலார் பேனல்ஸ் அண்ட் செல்ஸ் மேக் பண்றதுக்கு சப்சிடரி தராங்க. ஸோ அதனால இந்தியால சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட செல்லிங் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை அப்படியே யூஎஸ் மார்க்கெட்டுக்கு செல் பண்றதுனால யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங் ஆகிற சோலாரை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் செல் பண்ற சோலார் ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது. ஸோ அதனால இந்த 126% டேக்ஸை நாங்க போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ், விக்ரம் சோலார் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் இல்ல, அதர் கண்ட்ரிஸ், அதாவது இந்தோனேஷியாவுக்கு 104.38% போட்டிருக்காங்க டேரிஃப். அந்த லாவோஸ்க்கு 80.67% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு பேட் நியூஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் மந்த் யூஎஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க, சின்ஸ் இந்த கம்பெனி அந்த டம்பிங் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் த காஸ்ட் பிலோ மேக்கிங் தம், அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட செல் பண்ற காஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நான் இன்னும் டாக்ஸ் போடுவேன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம மார்க்கெட்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். பிரீமியர் எனர்ஜிஸ், வாரி எனர்ஜிஸ் அண்ட் தென் விக்ரம் சோலார். விக்ரம் சோலார் இன்னைக்கு 4.50% டவுன்ல போயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 81.4, ஸ்டாக்கோட PE 14.1, கரண்ட் பிரைஸ் 177, 52 week low 172, 52 week high 408, return on equity 16.6%. அடுத்தது வாரி எனர்ஜிஸ் பார்ப்போம். 10.65% டவுன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 week high 3,865, 52 week low 1,809, ஸ்டாக்கோட PE 22.3, புக் வேல்யூ 399, இப்ப 2,703ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா பிரீமியர் எனர்ஜிஸ் 4.35% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்னிங் பாத்தீங்கன்னா 10% டவுன்ல ஓபன் ஆச்சு நான் பார்க்கும்போது. இப்போ 4.35% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 76.2, ஸ்டாக்கோட PE 25.3, கரண்ட் பிரைஸ் 744, 52 week low 660, 52 week high 1,164, dividend yield 0.14%. ஸோ இன்னைக்கு சோலார் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு இந்த 126% டாரிஃப் தான் காரணம். அடுத்ததான் மெயின் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் IRFC இதுல செபி மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் 86% இதுல ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. செபியோட மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸ் படி 75%க்கும் கீழே தான் இருக்கணும். ஸோ அதனால IRFC அவங்க செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செபியோட மினிமம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்கு மேட்ச் பண்றதுக்காக இன்னைக்கு 2%, டோட்டலா 4% சொல்லியிருக்காங்க. 2% அண்ட் அடிஷனல் 2% கிரீன் ஷோ ஆப்ஷன், ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருந்தா அடிஷனல் 2% சொல்லியிருக்காங்க. டோட்டலா 4%. எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிரைஸ் 104. ஸோ எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து 5% டிஸ்கவுண்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு February 25 நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பிக் இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட், வெல்தி இண்டிவிஜுவல்ஸ்லாம் பை பண்ணலாம். டுமாரோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு IRFC இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3.88% டவுன். ஸ்டாக்கோட PE 19.6, புக் வேல்யூ 43.3, கரண்ட் பிரைஸ் 105, டிவிடெண்ட் ஈல்ட் 1.51%, 52 week லோவை இன்னைக்கு டச் ஆயிருக்கு 105,
52-week high 149. நான் மார்னிங் பார்க்கும்போது 104 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போயிருந்தது. அடுத்ததா லூபின் US FDA அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்மிடியட்டா லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரிக் சீசரை ட்ரக் எவ்வளோக்கு டார்கெட் பண்றாங்கன்னா $135 million டார்கெட் பண்றாங்க இன் US மார்க்கெட்ல. லூபின் 0.76% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 430, ஆனா கரண்ட் பிரைஸ் 2268. ஸ்டாக்கோட P 20.8, 52 வீக் ஹை 2270, 52 வீக் லோ 1774, டிவிடெண்ட் yield 0.53%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.6%. எம்பசி ஆஃபீஸ் பார்க் REIT இதுல ஒரு பிளாக் டீல் நடக்குது. பையர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா PPFAS பாரக் பரிக் மியூச்சுவல் ஃபண்ட்ன்றவங்க 6% ஸ்டேக்கை வாங்குறாங்க. யாரு செல்லர்ஸ்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் குரூப், அமெரிக்கா ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் எல்லாம் செல் பண்றாங்க. ஸோ இதுக்கு எம்பசி இது நேத்தி முடிஞ்சது. எம்பசி எப்படி இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எம்பசி ஆஃபீஸ் பார்க் REIT 0.71% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 233, ஸ்டாக்கோட PE 103, கரண்ட் பிரைஸ் 426, 52 வீக் ஹை 462, 52 வீக் லோ 355, டிவிடெண்ட் yield 0.15%. ஸோ நேத்தி நடந்த டீலுக்கு நேத்தி ஈவினிங் தான் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வரும். ஸோ அதனால தான் பார்க்குறோம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. அடுத்தது HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங். இவங்களுக்கு ஒடிசால ஒரு மெகா ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 40 கிலோமீட்டருக்கு 6 லேன் கேபிட்டல் ரீஜியன் ரிங் ரோடு இன் ஒடிசால ஃபார்ம் பண்றதுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலமா அவங்க டிசைன் பண்றாங்க, அசஸ் அண்ட் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அதுவும் ஹை ஸ்பீட் ஹைவேல தான் இது பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு NHAI எவ்வளோ காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா 1827 crore. இவங்க பிட் பண்ணது 1582 crore. ஸோ அவங்க எஸ்டிமேட் பண்ணதோடையும் கம்மியா இவங்க பிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இது எத்தனை வருஷத்துக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணா 2.5 years. ஸோ HG இன்ஃப்ரா இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 2.65% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 474, ஸ்டாக்கோட PE 9.96, கரண்ட் பிரைஸ் 585, 52 வீக் லோ 546. இன்னொரு 40 rupees இறங்குச்சுன்னா 52 வீக் லோ வந்துடும். அந்த 52 வீக் ஹை 1275, டிவிடெண்ட் yield 0.35%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.3%. அடுத்ததா ரயில் விகாஸ் நிகாம் RVNLக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. சப்ஸ்டேஷன் ஒர்க் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷனான ப்ராஜெக்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. சோலாப்பூர் செக்ஷன்ல தான் இதை பண்ண போறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹைடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டிசைன் பண்ண போறாங்க. எவ்வளோ லோடு தாங்குற மாரி பண்ண போறாங்கன்னா 3000 மெட்ரிக் டன்ஸ் லோடு தாங்குற மாரி இந்த ப்ராஜெக்டை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 வருஷம் கால அவகாசம் சொல்லியிருக்காங்க. RVNL இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.92% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 45.8, ஸ்டாக்கோட PE 58, கரண்ட் பிரைஸ் 319, 52 வீக் ஹை 448, 52 வீக் லோ 295, டிவிடெண்ட் 0.53%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14%. அடுத்ததா வாரி எனர்ஜிஸ், அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி US 126% டாக்ஸால இன்னைக்கு 10% டவுன்ல இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 300 மெகாவாட் விண்ட் பவர் பிளான்ட் மேக் பண்ற ப்ராஜெக்ட் துவாரகா குஜராத்ல. ஸோ யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு வாரி எனர்ஜிஸ்க்கு. அடுத்ததா சாம்ஹி ஹோட்டல்ஸ், அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 2 ஹோட்டல் பில்ட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட். ஸோ ஒன்று வந்து வெஸ்டின் அப்பர் ஸ்கேல்னு சொல்றாங்க. 350 ரூம் லக்ஸரி ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபேர்ஃபீல்டு பை மேரியாட் அப்பர் மிட் ஸ்கேலுக்கான ப்ராஜெக்ட். இதுலயும் 350 ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இதை தனியா பில்ட் பண்ண போறதில்ல, குளோபல் பிராண்டான மேரியாட்டோட தான் சேர்ந்து பில்ட் அண்ட் மேனேஜ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
சாமி ஹோட்டல்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 3.70% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 168ன்னு. புக் வேல்யூ 80.7, கரண்ட் பிரைஸ் 168, 52 வீக் ஹை 255, 52 வீக் லோ 120, டிவிடெண்ட் தர்றது இல்ல. ஸ்டாக்கோட PE 24, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.62%. அடுத்ததா டாக்டர் ரெட்டி. ஸோ அஃபிஷியலாக அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. 4 வருஷமா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்தது. அதாவது 2020லேருந்து போயிட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ராப்பர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. அந்த கேஸ் இப்போதான் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அஃபிஷியலாக இப்போ ஃப்ரீ ஆயிட்டாங்க டாக்டர் ரெட்டி இந்த கேஸ்லேருந்து. இதுக்கு டாக்டர் ரெட்டி எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.38% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 432, ஸ்டாக்கோட PE 19.4, 1294ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 1380, 52 வீக் லோ 1020, டிவிடெண்ட் 0.63%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18%. அடுத்ததா ஹெக்ஸாவேர். அவங்க AWS ஓட டை அப் பண்றாங்க. எதுக்காகனா ஜெனரேட்டிவ் AI யூஸ் பண்ணி ஆட்டோமேட் அண்ட் ஸ்பீட் அப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட என்டையர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸை. ஸோ இதுக்கு ஹெக்ஸாவேர் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 2.95% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 103, இப்போ 464ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE 19.5, டிவிடெண்ட் 2.51% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24.9, 52 வீக் ஹை 900, 52 வீக் லோ 464. ஸோ இன்னைக்கு 52 வீக் லோவை தொட்டிருக்கு ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். அடுத்ததா 5 பைசா கேபிட்டல் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 475 crore ரைஸ் இஷ்யூ மூலமா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட growth அண்ட் டெக்னாலஜி அப்கிரேட்ஸ்க்காக தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரைஸ் இஷ்யூல. இன்னும் ப்ரைஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ 5paisa.com, சாரி 5 பைசா கேபிட்டல் 0.92% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 201, டிவிடெண்ட் தரதில்ல. ஸ்டாக்கோட PE 23.8, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.9, கரண்ட் பிரைஸ் 329, 52 வீக் ஹை 434, 52 வீக் லோ 288. அடுத்ததா ஆதித்யா இன்ஃபோடெக். அதுல ஒரு லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆதித்யா இன்ஃபோடெக்கும் செல் பண்றாங்க, அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்றாங்க, டிக்சன் டெக்னாலஜிஸும் செல் பண்றாங்க. 2 பேரும் சேர்த்து 5.8% ஸ்டேக்கை செல் பண்றாங்க. எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ₹100 crore செல் பண்றாங்க. ஏன்னா செபியோட நாமிங் படி பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 25% இருக்கணும். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட பிலோ 75 கிட்ட தான் இருக்கணும். ஸோ இதை மீட் பண்றதுக்காக தான் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆதித்யா இன்ஃபோடெக்கோட ஷேர் செல்லிங்க்கு. ஆதித்யா 8.22% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆதித்யா இன்ஃபோடெக் ஸ்டாக்கோட PE 73.5, புக் வேல்யூ 135, current price 1588, 52 week high 1748, low 1015, dividend 0, return on equity 20.9%. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள இம்பார்ட்டன்ட் நியூஸ். இப்போ செக்டார் வைஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு செக்டார் வைஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ 1.40% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி FMCG 0.14%, நிஃப்டி IT 2.13%, நிஃப்டி மீடியா 0.33%, நிஃப்டி மெட்டல் 2.63% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா நிஃப்டி ஃபார்மா 1.24% and PSU பேங்க் 0.17%, பிரைவேட் பேங்க் 0.37%, reality 1.30%, healthcare 1.10%, Nifty consumer durables 0.58%, oil and gas 0.66%, and then mid small healthcare 0.96%, financial services X bank 0.83%,
ஸோ மிட் ஸ்மால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.56. ஸோ எதுவுமே இன்னைக்கு ரெட்ல இல்லை, எல்லாமே கிரீன். நிஃப்டி கெமிக்கல்ஸ் 0.30%. ஆனால் இதில் யார் டாப் கெய்னர்னு பார்த்தா நிஃப்டி ஐடி 2.13%. அண்ட் தென் நிஃப்டி மெட்டல் இவங்க தான் டாப் 2.63% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் நிஃப்டி ஐடி 2.13% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி மெட்டல் தான் டாப் கெய்னரில் இருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.